யார் நீ? நான் இது மாதிரி ராவணனோட தங்கச்சி. அப்படியா? இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் சில விஷயம் இதெல்லாம் கேட்கும்போது அவ ஏற்கனவே ஒரு இமேஜினேஷன்ல இருக்காங்கல்ல. இப்ப நீ யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இன்னும் அது ஆணித்தரமா ஆயிடுது அவங்களுக்கு. ஆஹா, இவர் ஒத்துப்பாரு, எப்படி நம்மள கல்யாணம் பண்ணிக்கான்ற நிலைமைக்கு கொண்டு வந்து கடைசியா சொல்றாரு, இல்லம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ பாவன், இது ஆவல நாளாவது நான் கட்டிக்கிட்டு இருந்திருப்பேன்ற மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அதெல்லாம் முடியாது, ஏன்னா அவங்க வரைஞ்சிட்டாங்க பெருசா, அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு அதை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. உடனே சொல்லியிருந்தா போயிட்டே இருந்திருக்கும். ஆனா சொல்றதுக்கு அந்த எண்ணம் வரல. இது ஆண்களோட மிகப்பெரிய ஒரு டிராபேக். எல்லா ஆண்களும் யாரும் இது விதிவிலக்குன்றதே கிடையாது. ராமன் மட்டுமா? அந்த 1000 ராமன், எந்த ராமனா இருந்தாலும் இதுதான் நிலைமை. ஏமாந்தா போதுன்னு பார்ப்பாங்களே தவிர இத உடனே சொல்றதுக்கு அந்த மனசு வராது. இது இயல்பான விஷயம், இது உயிர் இயல்பு. அததான் ராமர் அங்க வெளிப்படுத்துறாரு. ஏன்னா உயிர் இயல்புன்றது எல்லாருக்கும் புரியணும், அதுக்காக அதை அப்படி வெளிப்படுத்துறாரு. அதே இவங்க ஒரு இமேஜினேஷன்ல இருந்து நான் உன்னை கட்டிப்பேன்ற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும் போதுதான் லட்சுமணன் அங்க வர்றாரு. வந்தோன்னா என்ன விஷயம்னா, இது மாதிரி நான் உனக்கு எவ்வளவு கொழுப்பு, எங்க வந்து நீ என்ன கேட்டு, அவர் யார் தெரியுமா, அவர் பெரிய உத்தமன். அவன் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறான். அவங்க அண்ணன் ரொம்ப நல்லவர்னா அவன் நினைக்கிறான். ஆனா அவங்க அண்ணனுக்குள்ள இருந்தது என்னன்னு அது சூர்பனைக்கு தான் தெரியும். உடனே சொல்லி இருந்தா தெரிஞ்சிருக்கல, அதுக்கு சொல்லலையே. அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்குள்ளயும் என்ன இருக்குன்றது சூர்பனைக்கு தான் தெரியும். சரி வந்து போச்சு. அப்புறம் ஒன்னா எங்க அண்ணன் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு மரியாதை போயிடுனா, அதெல்லாம் போக முடியாதுன்னு ஒண்ணு மூக்கார்த்த உடனே நேரா ராவணன் கிட்ட வருது. ஐயோ என்னாச்சு, ஏது என்ன ஒண்ணு, இந்த மாதிரி என் மூக்க அறுத்துட்டாங்க. யார் இது மூக்க அறுத்துதுன்னு? இது மாதிரி அங்க இருக்காங்க காட்டுலன்னு. சரி நீ என்ன பண்ணன்னு கேக்குறாரு. ஏன்னா ஒரு அரசன் அவன். ராவணன் வந்து கடமை தவறாத நேர்மையான ஒரு அரசன்னு ஒரு பேர் இருக்கு, மிகப்பெரிய வீரன். இதெல்லாம் ராவணனை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, அவ்வளவு பெரிய ஆள். அப்போ நீ என்ன பண்ண, உன் மூக்கை ஏன் அறுத்தாங்க அப்படி கேட்கும் போது அந்த அம்மா மாட்டிக்குது. சொல்ல முடியாது, நான் வந்து ராமன் பேர்ல இப்படி வந்து ஆசைப்பட்டேன் அப்படின்னா அதெல்லாம் சொன்னா அவனே அடிப்பான். ஏன்னா நியாயமான ஆள். அப்போ என்ன ஆச்சு, இல்ல உனக்கான ஒரு ஆளை நான் அங்க பார்க்க போனேன், அங்க சீதைன்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப அழகு. உடனே இந்த அம்மா வர்ணிக்குது சீதைய பத்தி. அந்த அம்மா இப்படி இருப்பாங்க, கண்ணு இப்படி, மூக்கு இப்படி, கால் இப்படி, வாய் இப்படின்னு ஒன்னா இவரு ஒரு இமேஜினேஷன் போயிட்டாரு. இது ஆண்களின் இயல்பு தானே. அப்போ இவரு என்ன பண்ணிட்டாரு, ஓ சீதை இவ்வளவு அழகா, உடனே மனசுக்குள்ள ஒரு கற்பனை, அப்படியே ஒரு படத்தை போட்டு வரைஞ்சி ரொம்ப அழகான ஒரு தேவதையா கொண்டு வந்து உள்ளுக்குள்ள அதை இமேஜினேஷன் பண்ணி, ஆஹா இவ்வளவு அழகான பொண்ணா, தூக்கிட வேண்டியதுதான், யாருன்னா வந்துட்டு போறான், என்னடா இருக்குது விட்டுறா. ஏன்னா அவ்வளவு பெரிய மாவீரன், மகா பலசாலி, அவ்வளவு பெரிய ஆளாச்ச. ஏன்னா மூலகத்துல அவனை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற நிலைமையில இருக்கிற ஒரு மாவீரன் அவன் என்ன பண்றான், ஆஹா சரி சூர்பனை இவ்வளவு அழகா நமக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்குது, தூக்கிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு ஆரா போயிட்டு பாக்குறான். அப்ப பார்க்கும்போது அப்பதான் அவனுக்கு புரியுது, இவன் மனசுக்குள்ள வச்ச இமேஜினேஷன் எப்படி, இவன் உருவகப்படுத்தின படம் எப்படி, வெளியில இருக்கிற சீதை எப்படி, அந்த வேறுபாடு அவனுக்கு அங்க புரியுது. வேறுபாடு புரிஞ்சிச்சு. இல்லையே இதை விட ஏன்னா அவன் அவ்வளவு பெரிய அளவுல ஒரு கற்பனையில வச்சான். அங்க போய் சீதையை பார்க்கும்போது இதுவா சீதை இதுவா சீதைன்னு கேக்குறான்னா, அப்ப இவன் உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயத்த எவ்வளவு இது பண்ணி அழகுபடுத்தி வச்சிருப்பான். அப்போ இந்த மனசுக்கு என்ன, அதுக்காக தான் அதை புரியறதுக்காக தான் உங்களுக்கு இதை சொல்ல வந்தேன். இந்த மனசு என்ன பண்ணுன்னா உடனடியே ஒரு இமேஜினேஷனுக்கு போய் ஒரு கற்பனையான விஷயத்தை வரைஞ்சி நமக்குள்ள கொண்டு வந்து இதான் உண்மைன்னு வச்சிரும். இது மன இயல்பு. வச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி நீ வந்து உன்னை வந்து அலைய விட்டுரும். நீ அதை தேடி அலைஞ்சி திரிஞ்சு கடைசியா நீ இமேஜினேஷன் போட்டது எதுவுமே உனக்கு நடக்காது. ஏன்னா அது இல்ல, அது மனசு வரைஞ்சது. ஆனா அதுதான் உண்மைன்னு நினைச்சு நாம இந்த வாழ்க்கைய அதை புடிச்சுக்கிட்டு ஓடி கடைசியா
ஒண்ணுமே இல்லாம நம்ம எதிர்பார்த்த எதுவுமே நடக்காம ஏமாற்றத்தோட நாம வயது முடிஞ்சு நம்ம அந்த நிலையில முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பிறவிக்கு போறதுக்கு உடல் ஒத்துழைக்காம உடல் விழுது. அதுக்கப்புறம் அடுத்த பிறவிக்கு போறப்போ மீண்டும் இதே நிலைமைக்கு தான் நம்மள கொண்டு வருது அந்த மனசு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஏமாந்து அதன் பின்னாடி ஓடக்கூடாது, அதை உனக்குள்ள வை. இதுதான் இந்த பாடத்துல நாம சொல்றோம். ஏன்னா அது முன்கூட்டே ஒரு உருவத்தை உருவாக்கிடும். ஒவ்வொரு நிலைக்கும் நமக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், 4 படிநிலைகள் வச்சிருக்காங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 படிநிலைகள் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த 4 படிநிலைகள்ல நாம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? தெரியுதுல்ல? எல்லாரும் அதை உணர்றீங்கல்ல, நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு. இத சிவ ஞான யோகம் அப்படின்ற ஒரு புத்தகத்துல ரொம்ப சிறப்பா ஒரு பாடல் சொல்லுவாரு. சரியனுக்கோ பிறவி 1000 உண்டு, சரியனுக்கு பிறவி 1000. அது அல்லாதவருக்கு பிறவி 100 கோடி வன் பிறப்பு. எவ்வளவு? 100 கோடி வன் பிறப்பு. அது அல்லாதவனுக்கு, சரியில இருக்கிறவனுக்கு பிறவி 1000. அது அல்லாதவருக்கு வன் பிறப்பு 100 கோடி. யோகிக்கு, யோகம் பண்றாங்க இல்லையா, யோகிக்கு பிறவி 1. யோகிக்கு பிறவி 1. ஞானிக்கு அன்றே முக்தி, இப்பிறப்பில் முக்தி. ஞானிக்கு இப்பிறப்பில் முக்தி. இந்த பாடல சிறப்பா சொல்லுவாங்க. இது சமாதி நிலையில அவங்க எழுதியிருக்காங்க. இது ஒரு சூட்சமான விஷயம். ஏன்னா பிறவிகளை கணிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஆனா சமாதி நிலையில ஞானிகள் சில விஷயங்களை சொல்லிடுவாங்க. ஞானிகள் எதையும் மறைக்கிறதுல நிறைய சொல்லுவாங்க. ஞானிகள்லாம் மறைச்சிடுறாங்க, மறைச்சு வச்சிடுறாங்க. மறைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்க உடனே அவங்க மறைக்கிறதுல ஒரு கோமணம் கட்டின்னு சுத்தி நிறாங்க. மற்றதெல்லாம அவங்க போய் மறைக்க போறாங்க. அதனால மறைக்கிற விஷயம் ஒண்ணும் கிடையாது. சில விஷயங்கள் அவங்க சொல்லிடுவாங்க, தெளிவா சொல்லிடுவாங்க. ஆனா அது புரிஞ்சுக்கிற பக்குவமோ எடுத்துக்கிற அந்த சூழ்நிலையிலயோ நாம இருக்கிறது இல்ல. ஞானிகள் சொல்றதுல அத பக்குவமா புரிஞ்சக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு இருக்குமான்னா அது இல்லை. அதனால அவங்க மறைச்சு வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க மறைக்கிறதே கிடையாது, எந்த விஷயத்தையும் அவங்க மறைக்கிறது இல்லை. இப்போ ஒண்ணுல நிறைய வாழ்க்கையில நம்ம சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துடுறோம். கடைசி காலகட்டத்துக்கு வர்றப்ப உடல் விழப்போகுதுன்ற சூழ்நிலையில சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சிடறோம், எல்லாம் பண்ணிடுறோம். கடைசியா உடல் விடுற நேரத்துல ஒரு உடல் விழுந்துருச்சு. அப்ப எல்லா சுற்றங்கள் எல்லாம் சுத்தி அழுகுது, எல்லா சொந்தங்கள் அழுகுறாங்க, எல்லாம் அழுகுறாங்க. பட்டினத்தார அங்க வர்றாரு. அவரு எல்லாரும் கூட அவரு உட்காந்து அழுகுறாரு. இவரு ரொம்ப முக்கியமான ஒரு சொந்தம் போல இருக்குது அப்படின்னு பக்கத்துல இருந்தவர் கேட்கிறாரு. ஐயா, நீங்க எந்த வகையில சொந்தம் ஐயான்னு. நான் எந்த வகையில சொந்தம் இல்லப்பா, செத்த பிணத்தருகே சாம்பினங்கள், நாளை சாம்பினங்கள் கத்தும் கணக்கெண்ணாக்கால் கைலத்தி ஈசன்னு சொல்லி அப்ப சொல்ற, 10ம் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி, என்ன சொல்ற பாருங்க, 10ம் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி ஓடி ஆடி ஓய்ந்து பிந்து செத்த பிறகு இவங்களை சுத்தி அழற நாளைக்கு சாக போற பிணங்கள்ட்டார்.